இன்றைக்கு உங்களை காணுக்குள்ள பரம காணுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க போக ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அவங்களுக்கு நீ பயப்படவே பயப்படாத. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பயப்பட போறதில்லை, வியாதி கண்டு பயப்பட போறதில்லை, சூழ்நிலை கண்டு நான் பயப்பட போறதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். என் பிரச்சனையை கண்டு நான் பயப்பட போறதில்லை, என் போராட்டத்தை கண்டு நான் பயப்பட போறதில்லை, என் கண்ணீரை கண்டு நான் பயப்பட போறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரடியாக வருகிறது, பிரத்யட்சமாய் வருகிறது. நீ பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். உபாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலுள்ள பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டான். அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவாங்க, நீ போயினே இருந்தா நான் வரேன். நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க? ஸ்கூலுக்கு நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வரவே மாட்டாங்க. நீங்க ஸ்கூல்ல போய் சேர்ந்துருவீங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, நான் உங்க கூட வருகிறேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாத. இது என்ன சொல்றாரு? நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலுள்ள பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படாத. ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போறாருங்க. பயங்கரமான காரியங்களை செய்ய போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஊழியத்துல செய்ய போறாரு. ஆமா, பணத்தை கொட்டி நம்மள அப்படியே பங்களா கட்டுறதுக்கு கொடுப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யம் பெருசா மாற போகுது. ஆமென். நம்மளை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போறாரு. I believe that Jesus Christ. எல்லாரும் ஆமென் சொல்றீங்க. ஹalleluya. Praise the Lord. ஜனங்கள் பயந்தார்கள் போடுறது முன்னாடி போய் பார்த்து பாருங்க. ஜனங்கள் அந்த சேனையை பார்த்து ஜனங்கள் பயந்து மோசேயை பார்த்து திட்டுறாங்க. எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கு கொண்டு வந்தேன். நாங்க அங்கேயே எகிப்தியருக்கு வேலை செய்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே செத்து போயிருக்கோமே. இங்க வனாந்தரத்துல ஏன் கொண்டு வந்தீங்க? ஜனங்கள் பேச ஆரம்பிச்சாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க, வேதனைகளை கொட்ட ஆரம்பிச்சாங்க, பிரச்சனைகளை கொட்ட ஆரம்பிச்சாங்க. பாஸ்டர் சொல்றாரு, பயப்படாதேன்னு சொல்லி, நான் என் வீட்டுல படுற பாடுகள் எனக்கு தான் தெரியும் பாஸ்டர். என் வீட்டுல படுகிற கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும், பாடுகள் எங்களுக்கு தான் தெரியும். பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா உங்களை அழைத்த ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்றாரு, நீ புலம்பாதே, நீ கஷ்டப்படாதே, நீ அவரை பார்த்து பயப்படவே பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு காலையில சொல்றாரு, உங்களை துரத்துகிறவர்களை பார்த்து நீ பயப்படவே பயப்படாதே. நான் மூணு விஷயத்தை மட்டும் தான் சொல்ல போறேன். ஒண்ணு, பயப்படாத. Praise the Lord. நீங்க பயப்படவே பயப்படாதே. எதை குறித்து பயப்படாதே. சிஸ்டர்ஸ், இன்னைக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்து பயம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க கணவனை குறித்து ஒரு பயம் வேண்டாம், உன் மனைவி குறித்து ஒரு பயம் வேண்டாம், பொருளாதாரத்தை பற்றி உனக்கு பயம் வேண்டாம். உன்னை அழைத்தவர் கட்டாயம் உன்னை காணாமல் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்களை கனப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாச வார்த்தைகள் தான் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் வெட்கப்படும்படி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நெருங்க நமக்கு பிரச்சனை. நெருங்கி பாரு, பிரச்சனைகள் உன்னை தொடும், ஆனா உன்னை நெருங்காது. ஹல்லேலூயா. நீங்க மிகப்பெரிய 25,000 வாட்ஸ்குள்ள நுழைஞ்சு போயிட்டே இருக்கிறீங்க. நீங்க நுழைய முடியும், உனக்கு பின்னாடி வருகிற பார்வோருடைய கூட்டம் நுழையவே முடியாது.